என்னைக்கு நான் தளபதியை விட்டே கொடுக்க மாட்டேன். நீங்க விட்டு கொடுக்க மாட்டீங்க சரி, ஆனா அங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசியிருக்காரு. அவர் விட்டு கொடுக்கலங்க, வேற ஒரு கட்சிக்கு முட்டு கொடுத்து பேசியிருக்காரு. மதுரை மாநாட்டில் விஜய் அவர்களை பார்க்கும்போது பவுன்சர்கள் எல்லாம் என்னை கீழே தள்ளி விட்டாங்க அப்படின்ட்டு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு இளைஞன் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு. கடைசியா பார்த்தா அந்த மனுஷன் மாநாட்டுக்கே வரல போல இருக்குதுங்க. அதே கடை, அதே டெய்லர், அதே வாடகை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கொஞ்சம் டிசைனை மறந்துட்டீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது இருக்கு. இப்போ இருக்கிற டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்லையும் சரி, எல்லாத்து கையிலையுமே மொபைல் இருக்குது, எல்லாருமே ஒரு மீடியா அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ அந்த நியூஸ் உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, சோசியல் மீடியாவில் நீங்களே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. இதுவும் அந்த மாநாட்டுக்கு வந்து பவுன்சர்களால் தள்ளிவிடப்பட்ட நபர் இவர் தான். அதுக்கு எக்கச்சக்கமான ப்ரூஃப் சோசியல் மீடியாவில் வந்துட்டு இருக்குது. ஆனால் என்னத்தான் தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு நபர் புலம்பிட்டு இருக்காப்ல. மாநாட்டில் தள்ளி விட்ட நபர் இதோ இங்கே இருக்காரு, பின்னாடி பாருங்க முடியே இல்லை. ஆனால் கேஸ் கொடுத்தவர் பாருங்க ஒரே நாளில் இவ்வளோ ஃபங்கு முடி வந்திருக்குது. நான் அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டவரே வீடியோ போட்டாப்ல. 2025 தொழில்நுட்ப வளர்ச்சி இவ்வளோ தூரம் இருக்கு, இது எந்த விதமான பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது சத்தியமாக எனக்கு தெரியல. மாநாடு நல்லபடியாக நடந்துருச்சு, ஏதோ ஒரு சில்மிஷம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க. இவ்வளோ நியூஸ் சேனல் முன்னாடியே ஒரு பொய்யான விஷயத்தை பரப்புறாங்களே, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணுங்கள்.